இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதுல 2 மான் ஒரு ஏரிக்கரை பக்கம் போகுது. அதுல ஒரு மான் உடனே அந்த ஏரிக்கரையை தாண்டிருச்சு, கொஞ்சம் கூட யோசிக்காம. ஆனா இன்னொரு மானும் இவன் தாண்டிட்டான், நம்ம இதை தாண்டுவோமா மாட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நிக்குது. கடைசியில அந்த மான் பயத்திலேயே திரும்பி போயிடுச்சு. இதே போலதாங்க நம்ம லைஃப்ல ஒரு பிசினஸோ இல்ல நம்ம ஏதாவது ஒன்று புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்னா அது லாஸ் ஆயிருமோ, இது நமக்கு சரிப்பட்டு வருமோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம அதை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். கண்டிப்பா 100ல 90% நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா லாஸ் நடக்கும். ஏன்னா எடுத்த உடனே யாராலையும் அம்பானியாக முடியாது. அந்த மாதிரி ஒரு லாஸோ ஒரு மிஸ்டேக்கோ நம்ம பண்ணாதான் ஓகே, மறுபடியும் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதை பண்ணால் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் எது பண்ணால் நம்ம இம்ப்ரூவ் ஆகுமோ நம்ம அது பண்ணுவோம். ஆனால் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலைன்னா நமக்கு அந்த மிஸ்டேக்கே தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி டெவலப் ஆக முடியும்? அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிங்க, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அதை அழகாக்கலாம். இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணுவோம், அதை நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுவோம். அதனாலேயே டே பை டே வேர் கெட்டிங் நாலேஜ். நீங்கள் தோக்கவே இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலைன்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மொமெண்ட்டை பர்ஃபெக்ட் மொமெண்ட் ஆக்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட். பார்த்துக்கலாம். ஸ்டே பாசிட்டிவ், லவ் யுவர்ஸ்.